வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்லவுக்கு பிணை. சர்ச்சையை கிளப்பிய கஞ்சிப்பாணி இம்ரானின் கைது விவகாரம். பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் அறிவிப்பு. அகில விராஜ் காரிய வசத்துக்கு பிணை. பலாலியில் தொடரும் காணி விடுவிப்பு போராட்டம். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். கிளிநொச்சி பலையில் பயங்கரவாத பயிற்சி முகாம். காவல்துறை தரப்பு கடும் எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சதியின் முக்கிய சந்தேக நபர் பலத்த பாதுகாப்புடன் நாட்டுக்கு. சினிமா பாணியில் தப்பிக்க முயற்சித்த சிரான் பாசிக் திடுக்கிடும் பின்னணி தகவல்கள். இலங்கையில் மற்றொரு தரப்பினருக்கு விதிக்கப்படும் வரி வெளியான அறிவிப்பு. பதவியிலிருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. மத்திய வங்கி ஆளுநர் முன்வைத்துள்ள முக்கிய யோசனை. கெஹலிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை. மூடப்படவுள்ள பல மதுபான கடைகள். யாழில் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு. எனக்கான நீதிமன்ற தீர்ப்பை என்பிபி அமைச்சர்கள் எப்படி கணிக்கிறார்கள்? நாமல் கேள்வி. புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல். அதிரடியாக கைது செய்யப்பட்ட தனியார் வங்கிகளின் முகாமியாளர்கள். வாக்குமூலத்தில் வெளியான தகவல். முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் சகோதரர் மகில் சேனரத்ன கைது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் பிரதான நபர்களில் ஒருவரான கஞ்சிப்பாணி இம்ரான் எனப்படும் முகமது நஜீம் கைது செய்யப்படவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கஞ்சிப்பாணி இம்ரான் நேற்று முன்தினம் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் ஊடகம் ஒன்று வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக என்னை மேற்கோள் காண்பித்து வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை. ஆனால் குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக கடந்த 2019 ஏப்ரல் 4 நாடு கடத்தப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் பின் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பாணி இம்ரான் கடந்த 2015 மார்ச் 28 போலி கடவுச்சீட்டில் துபாய் சென்றுள்ளார். போலி கடவுச்சீட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையிலேயே ஏனைய கொலை முயற்சிகள் தொடர்பில் அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். 2015 துபாய் சென்றுள்ள கஞ்சிப்பாணி இம்ரான் 2016 ஜனவரி 26 அங்கு வதிவிட விசாவை பெற்றுக் கொண்டுள்ளார். இவ்வாறான நிலையில் 27 சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கஞ்சிப்பாணி இம்ரான் 2022 டிசம்பர் 20 அன்று அனைத்து வழக்குகளிலும் கொழும்பு மேலதிக நீதிவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று பின்னர் அங்கிருந்து வெவ்வேறு கடவுச்சீட்டுகளினூடாக ஐரோப்பிய நாடொன்றில் தலைமறைவாகியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என குறிப்பிட்டார். நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சுமார் $1 பில்லியன் அமெரிக்க பணத்தை வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் $1 பில்லியன் அமெரிக்க நிதியை உண்டியல் முறை மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் 4வரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஆகஸ்ட் 20 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வங்கி நிதி மோசடிகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2ஆம் சந்தேக நபர் வணிக வங்கியின் முகாமையாளராகவும் 3ஆம் சந்தேக நபர் வணிக வங்கியின் இளநிலை நிறைவேற்று அதிகாரியாகவும் 4ஆம் மற்றும் 5ஆம் சந்தேக நபர்கள் வணிக வங்கியின் இளநிலை அதிகாரிகளாகவும் பணியாற்றி வருகின்றமையும் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் இந்த 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் 30,000, 50,000 மற்றும் ₹1,00,000 வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் நாட்டுக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுமார் 36 நிறுவனங்களை நிறுவியுள்ளதாகவும் அவற்றுக்கு வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக
குறித்த 4 தனியார் வங்கிகளுக்கு சென்றுள்ளதாகவும் அதிகாரி நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி நாட்டிலிருந்து பணம் வெளியேறிய போதிலும் நாட்டிற்கு அத்தகைய பொருட்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 4 வங்கி அதிகாரிகளும் சந்தேக நபரை நேரில் சந்தித்து வங்கி நடவடிக்கைகளை செய்து கொடுத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான பில்லியன் கணக்கிலான ரூபா மோசடி செய்வது இவ்வாறான இளநிலை அதிகாரிகளின் கடமை வரம்பிற்கு அப்பாற்பட்ட என்றும் சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறும் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய சந்தேக நபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 20 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சரை பிணையில் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக மேலதிகமாக 6 பணியாளர்களை பணியில் அமர்த்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கெகலிய ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கை குறித்த விசாரணைக்காக இன்று காலை குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக மேலதிகமாக 6 பணியாளர்களை பணியில் அமர்த்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக கெகலிய ரம்புக்வெல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல சற்று முன்னர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுடன் தொடர்புடையதாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விசாரணைக்காக கெகலிய ரம்புக்வெல்ல சக்கர நாற்காலியில் வருகை தந்திருந்தமை ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த விசாரணை தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இண்டர்போல் பிடியாணையின் கீழ் ஓமானில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினர் சுமித்புர சதுர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கங்கணமகே திமுத்து சதுரங்க பெரேரா என்றழைக்கப்படும் சுமித்புர சதுர் குறித்து காவல்துறை வெளியிட்ட அறிவிப்புகளில் இவர் அதனை கூறியுள்ளார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மோதர சத்து அல்லது சுமித்புர சத்து என்றும் அறியப்படும் திமுத்து சதுரங்க பெரேரா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினர் என குற்றம் சாட்டப்பட்டவர். கொழும்பு 15 மோதர சுமித்புரவை சேர்ந்த 38 வயதான குறித்த சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி 2025 மார்ச் 22 அன்று ஓமானுக்கு தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவராக அடையாளம் காணப்பட்ட அவர் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட பல குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் ஒரு முக்கிய நபராகவும் கருதப்பட்டார். ஓமானில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சமித்புர சது என்று அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றக்குழுவை சேர்ந்த நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சமித்புர சது இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்குழி பகுதியை சேர்ந்தவரும் இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு உள்ளவருமான 28 வயதான நபர் சமீபத்தில் ஓமானில் கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனுசியா உள்ளிட்ட 5 பேருக்கு அழைப்பாணை. யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக
பலாலி காவல்துறையால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள டி சந்தியில் பலாலி மேல்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. காலை 9:30 முதல் பிற்பகல் 1 மணி வரை உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பலாலி பிரதான வீதியின் டி சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பலாலி காவல்துறையினரால் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி MA MC PC 0738 26B என்ற வழக்கு இலக்கத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வழக்கில் வேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் கணேசபிள்ளை வேந்தன், பாக்கியம் M குணசேகரம் மற்றும் பலாலி மேல்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோரும் அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி பகுதியில் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களின் பின்னணியில் இந்த நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினராக செயல்படும் இவர் வங்கியியல் துறையின் அனைத்து பிரிவுகளிலும் 20 வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தை கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் 2013ஆம் ஆண்டில் மத்திய மாகாணத்தின் சிறந்த பால் சார்ந்த உப தயாரிப்பு தொழில் முனைவோராகவும் மதிப்பீடு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். கேகாலை புனித மரியாள் கல்லூரியின் பழைய மாணவரான சுரஞ்சித் வேவிட்ட உரிமம் பெற்ற சுற்றுலா வழிகாட்டி விரிவுரையாளர் உட்பட பல துறைகளில் அனுபவம் வாய்ந்த ஒருவராவார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக பணியாற்றிய புத்திக கேவாவசம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை காரணங்களினால் நேற்று தனது பதவியிலிருந்து விலகியதால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சுற்றுலா வெளிநாட்டலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரிடம் எழுத்து மூலம் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பளைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் பற்றி வெளியான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட வனப்பகுதியில் பயங்கரவாத முகாமோ அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். போலி தகவல்களை பரப்பி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயல்வோர் மீது கடுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். பளைப்பகுதியில் உள்ள காணியொன்றில் விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்றே அமைக்கப்பட்டுள்ளது என்பது கிளிநொச்சிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதில் கற்றாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 3 மாடிகளை கொண்ட இந்த ஆடை தொழிற்சாலையில் தையல் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கிளிநொச்சியை சேர்ந்த தமிழ் தொழிலதிபர் ஒருவரால் நடத்தப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. இந்த விவசாய பண்ணை மற்றும் தொழிற்சாலையில் அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பணியாற்றுகின்றனர். காணியை முறையற்ற வகையில் பயன்படுத்தி அனுமதி பெறாமல் கட்டடங்களை நிர்மாணம் செய்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அனைத்து கண்டங்களுக்கான மனித உரிமை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகரவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஓர் இடத்தை பயங்கரவாத முகாம் என சர்ச்சையை கிளப்பும் தரப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். துபாயில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான
ஷிரான் பாசிக் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சினிமா பாணியில் தீட்டிய மாபெரும் திட்டம் விமானம் மாறியதால் கை நழுவி போயுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷிரான் பாசிக் தன்னை மாதிரியே உருவ அமைப்பை கொண்ட வேறு ஒரு நபரை தயார் செய்து தான் பயணிக்கும் அதே விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிட்டிருந்தார். கடுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து உண்மையான ஷிரான் பாசிக்கு பதிலாக அந்த போலி நபர் போலீசாரிடம் சரணடைந்து கைதாவது போலவும் அந்த இடைவெளியில் உண்மையான ஷிரான் பாசிக் தப்பிப்பது போலவும் திட்டம் திட்டப்பட்டிருந்தது. போலி நபர் பிடிபடும் நேரத்தில் உண்மையான ஷிரான் பாசிக் வேறு ஒரு வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாய் போலீசார் ஷிரான் பாசிக்கை நாடு கடத்துவது குறித்து இலங்கை போலீசாருக்கு அதிகாரப்பூர்வமாக எவ்வித அறிவிப்பும் வழங்கி இருக்கவில்லை. எனினும் துபாயில் உள்ள ஒற்றரொருவர் மூலம் இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆனால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்த விமானத்துக்கு பதிலாக வேறு ஒரு விமானத்தில் ஷிரான் பாசிக் அழைத்து வரப்பட்டதால் அவர் தயார் செய்து வைத்திருந்த போலி நபரை அந்த விமானத்தில் அனுப்ப முடியாமல் போயுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் குறித்து ஆள்மாறாட்ட சதித்திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தனியாக வந்து இறங்கிய ஷிரான் பாசிக் போலீசாரிடம் நேரடியாக சிக்கிக்கொண்டார். ஈரானுக்கு ஆதரவாக துபாயில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மே மாதம் துபாய் போலீசாரினால் இவர் கைது செய்யப்பட்டார். 2 மாதங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷிரான் பாசிக்கை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டிலிருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வருமானத்துக்கு சாதாரண வருமான வரி வீதங்களான 18, 24, 30 மற்றும் 36% கீழ் வரி விதிக்கப்படாது என்றும் 15% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஷிரான் மெனேரி பிட்டியா தெரிவித்துள்ளார். எனவே டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் சேவை ஏற்றுமதியிலிருந்து வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் தங்களின் சுய மதிப்பீட்டு வரி அறிக்கையை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு முறையானது சாதாரண வரி விகிதங்களை விட குறைவான வரித்தொகையை கொண்டுள்ளது. இந்த முறைமையில் வருமானம் ஈட்டும் அனைத்து தனிநபர்களுக்கும் இது கட்டாய கடமையாக செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின்னர் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதித்தமைக்காக வழக்கு தொடர வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு நாங்கள் மிக கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை நடத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதி வரை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $80 அளவில் பராமரிக்கப்பட்டால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கூறுகிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு வெளிநாட்டு ஊடக நிறுவனத்துக்கு அளித்த நேர்காணலின் போது மத்திய வங்கி ஆளுநர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதன்போது அவர் இந்த ஆண்டு இறுதி வரை எண்ணெய் விலை சுமார் $80 அளவில் நீடித்தால் நாம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் ஏதேனும் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டால் அது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியிலும் அடுத்த ஆண்டிலும் இலங்கையின் பணவீக்கம் மத்திய வங்கியின் 5% இலக்கை நோக்கி படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மே மாதத்தில் மத்திய வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட பணவியல் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் ஆகியவை இந்த நிலைமை சாதகமாக மாறுவதற்கு பங்களித்துள்ளன.
உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தாலும் இறுக்கமான நிதி நிலைமைகளும் அதிக விலைகளும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். வெளியான அறிவிப்பு. இன்று முதல் 28ஆம் திகதி வரை 11 நாட்களுக்கு மூடப்படவுள்ள பல மதுபான கடைகள் தொடர்பில் கலால் திணைக்கள அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இன்று முதல் கண்டி எசல பெரஹராவின் முதல் கும்பல் பெரஹரா வீதிகளில் வலம் பெறவுள்ள நிலையில் பெரஹரா முடியும் நாள் வரை மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கண்டி, கடவத்த, சதாரா மற்றும் கங்காவத்த கோரள பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டசாலை பிரதேச செயலகத்தின் நத்தாரம்போத்த கிராம அலுவலர் கோட்டத்தில் பிரதான சாலையை ஒட்டியுள்ள எரிபொருள் நிலையம் வரையிலான அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரசடி வீதி கந்தன்மடம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கடந்த 10ஆம் திகதி உயிரியல் பிரிவில் 2வது நாள் பரீட்சை எழுதும் போது மயக்கம் ஏற்பட்டது. இதன்போது அவரது பெற்றோர் வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின் சிகிச்சையின் பின் வீடு திரும்பினார். அதன் பின்னர் மீண்டும் 12ஆம் திகதி உடல் சுகயீனம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் சிகிச்சை பெற்றார். பின்னர் நேற்றிரவு உணவு அருந்திவிட்டு இருந்த வேளை வலிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது மரணம் சம்பந்தமான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி. ஆண்டலா மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் போதும் குறித்த மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல சற்று முன்னர் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். தற்போது இடம்பெற்று வரும் விசாரணையொன்று தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இவ்வாறு ஆஜராகியுள்ளார். இலங்கையின் தற்போதைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட புதிய சட்டமூலத்தை பிரசுரிப்பதற்கும் அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த முன்மொழியப்பட்ட சட்ட வரைவு 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு புதிய சட்ட கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சட்டத்திலுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு பூர்வாங்க வரைவை தயாரிப்பதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஒன்று முன்னதாக நியமிக்கப்பட்டது. அந்த வரைவின் அடிப்படையில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான கொள்கை ஒப்புதலை அமைச்சரவை தனது ஆகஸ்ட் 10, 2026 கூட்டத்தில் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து சட்ட வரைவாளரால் தயாரிக்கப்பட்ட இந்த சட்டமூலத்துக்கு தற்போது சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அதனை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என அமைச்சர் ஜெயதிதாசா தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பை வழங்காத நிலையில் தனக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று என்பிபி அமைச்சர்கள் எப்படி கணிக்க முடியும் என SLPP நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நான் என்பிபி அமைச்சர்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பை வழங்காத நிலையில் இன்னும் சில நாட்களில் நான் சிறைக்கு செல்லப் போகிறேன் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் நீதிமன்றம் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் மதிப்பதாகவும் ராஜபக்ச கூறினார். நீதிபதி வழக்கை விசாரித்து ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பை அமைச்சர்கள் கணிப்பது பொதுமக்களிடையே இயல்பாகவே கேள்விகளை எழுப்பும் என்று அவர் தெரிவித்தார்.
நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பே நான் சிறைக்கு செல்ல போகிறேன் என்று அமைச்சர்கள் கூறும்போது மக்கள் இயல்பாகவே கேள்விகளை கேட்க தொடங்குவார்கள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்டார். இந்த பிரச்சினை தன்னை பற்றியது மட்டுமல்ல, நீதித்துறையின் சுதந்திரம் பற்றியதுமாகும் என்று ராஜபக்ச கூறினார். அரசியல் தலைவர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை கணிக்க கூடாது. எந்தவித அழுத்தமோ தலையீடோ இன்றி நீதிமன்றங்கள் தங்கள் பணியை செய்ய அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒரு வழக்கின் முடிவு அமைச்சர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் அத்தகைய தகவலின் மூலத்தை கேள்வி கேட்க பொதுமக்களுக்கு உரிமையுண்டு என்றும் அவர் மேலும் கூறினார். தீர்ப்பு நீதிமன்றத்திடமிருந்து வர வேண்டுமே தவிர ஓர் அமைச்சரிடமிருந்து அல்ல என்று அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னவின் சகோதரரும் கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருமான மகில் சேனரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மீன் சந்தைப்படுத்தல் மையங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் கரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிலைய ஊழியர் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரையும் தலா ரூபாய் 5 பில்லியன் மதிப்புள்ள 2 பிணைப்பத்திரங்களில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் குறித்த இருவரும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.